We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. தாவேக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம் பெண்களுக்கு முதல் கட்டமாக ஆண்டுக்கு 3 சிலிண்டர்கள் விலையில்லாமல் வழங்கப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. பெண்களுக்கு ஆண்டுக்கு 3 விலையில்லா சிலிண்டர்கள் திட்டம் பொங்கல் பண்டிகை முதல் அமலுக்கு வரும். ஆண்டுக்கு 4,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. குடும்பத் தலைவிகள் பயன்பெறும் வகையில் முதல் கட்டமாக அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக ஆண்டுதோறும் தோராயமாக 4,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆண்டு வருமானம் 2.5 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக உள்ள குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 3 சிலிண்டர்கள் விலையில்லாமல் வழங்கப்படும். சுமார் 1,31 லட்சம் பெண்கள் பலன் பெறுவார்கள் என முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பத்தினர், சிறு குறு விவசாய குடும்பத்தினர், மாற்றுத்திறனாளி குடும்பத்தினர் போன்ற சமூகத்தில் உள்ள நலிந்த குடும்பத்தினர் பயனடைவார்கள். இத்திட்டத்தினை செயல்படுத்துவதற்கான ஆயத்த பணிகள் துவங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தினால் சுமார் 1,30,16,104 குடும்பங்கள் பயனடைவார்கள். ஆண்டுக்கு 3 சிலிண்டருக்கான முழு தொகை பெண்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். சட்டப்பேரவையில் அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து முதலமைச்சர் விஜய் விளக்கம். பொதுமக்களின் நலனை பாதுகாக்கவும் மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் நோக்கிலும் எரிவாயு சிலிண்டருக்காக செலவழிக்கப்பட்டு வரும் தொகையினை அவர்களுக்கு வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. எனவே குடும்பத் தலைவிகள் பயன்பெறும் வகையில் முதல் கட்டமாக அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். எரிவாயு சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். இத்திட்ட பயனாளிகள் எரிவாயு சிலிண்டர் பதிவு செய்து சிலிண்டர் பெற்றவுடன் எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து பட்டியல் பெற்று சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். இத்திட்டத்தினால் சுமார் 1,30,16,104 குடும்பங்கள் பயனடைவார்கள். மாநகரம் மற்றும் நகர பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், LSS, டீலக்ஸ் அரசு பேருந்துகளிலும் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து சேவை. மகாத்மா காந்தி பிறந்த நாளான அக்டோபர் 2 முதல் வெற்றி பயணம் திட்டம் துவங்கும் என முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. மாவட்டங்களுக்கிடையிலான மொஃபசல் எனப்படும் புறநகர் பேருந்துகளிலும் மகளிருக்கு கட்டணமில்லா சேவை. மகளிர் வெற்றி பயணம் திட்டத்திற்கு ஆண்டுக்கு 6,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அறிவித்தார் முதலமைச்சர் விஜய். மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தை விரிவுபடுத்தி பெருமளவில் பயனளித்திடும் விதமாக வெற்றி பயணம் என்ற பெயரில் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி முதல் செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது. மாநகரம் நகரங்களில் சாதாரண பேருந்துகள் மட்டுமின்றி மாநகரம் நகர்பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், LSS, டீலக்ஸ் அரசு பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். மேலும் கூடுதலாக மாவட்டங்களுக்கிடையே பயணம் மேற்கொள்ள ஏதுவாக புறநகர் மற்றும் மலைப்பகுதிகளில் சாதாரண கட்டண பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம்.
சென்னை அருகே அமைக்கப்பட இருந்த பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுகிறது. சட்டப்பேரவையில் விதிகள் 110 கீழ் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. குறைவான விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் வகையிலும் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையிலும் மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என தெரிவித்திருந்தேன். மக்கள் மத்தியிலே நான் அன்றே அறிவித்ததை நிறைவேற்றும் பொருட்டு புதிய விமான நிலையம் அமைப்பது குறித்து உயர் அதிகாரிகளிடமும் துறை வல்லுநர்களிடமும் விரிவாக ஆலோசனை நடத்தினேன். ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமானம் நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். சென்னை அருகே புதிதாக விமான நிலையம் அமைக்க புதிய இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு பரிசீலனையில் உள்ளன. பரந்தூர் விமான நிலையத்தை கைவிடுவதாக அறிவித்த நிலையில் முதலமைச்சர் விஜய் விளக்கம். துறை சார்ந்த வல்லுநர்கள் மற்றும் கல்வியாளர்கள் ஆகியோர்களிடம் கலந்தாலோசித்து விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாதவாறு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான பொருத்தமான சில மாற்று இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. அவ்விடங்களில் தொழில்நுட்ப ரீதியான சாத்தியக்கூறுகளை சம்பந்தப்பட்ட துறைகள் மூலம் விரிவான ஆய்வு மேற்கொண்டு புதிய விமான நிலையத்திற்கான இடம் விரைவில் இறுதி செய்யப்படும். பரந்தூர் விமான நிலையம் கைவிடப்படும் எனும் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பிற்கு திமுக எதிர்ப்பு. சட்டப்பேரவையிலிருந்து கே.என். நேரு தலைமையில் வெளிநடப்பு. பரந்தூர் விமான நிலையம் கைவிடப்படும் என்றால் வேறு எங்கு விமான நிலையம் அமையும்? சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்த திமுக கேள்வி. போதுமான இடவசதி இல்லாததால் 3வது இடத்திலிருந்து 5வது இடத்திற்கு தள்ளப்பட்ட சென்னை விமான நிலையம் 5வது இடத்திலிருந்த பெங்களூரு 3வது இடத்திற்கு முன்னேறியதாக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். சென்னையிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த விமான நிலையம் ஒரு காலத்திலே சிறப்பான ஒரு விமான நிலையமாக இருந்தது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விமானங்களையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு காலத்தில் 2008 நம்முடைய சென்னை விமான நிலையம் 3வது இடத்திலே இருந்தது. ஆனால் அன்றைக்கு பெங்களூர், கர்நாடக மாநிலத்தில் அருகே இருக்கக்கூடிய பெங்களூர் விமானங்களுடைய பயணிகளுடைய போக்குவரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்போ 3ல் இருக்கோம், அவங்க பெங்களூர் அப்போ 5வது இடத்துல இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நிலைமை தலைகீழாக அது மாறி இருக்கிறது. ஏறத்தாழ 4.5 கோடி பயணிகளுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் பெங்களூரு இன்றைக்கு அந்த 3வது இடத்துக்கு வந்துருச்சு. வெறும் 2.3 அதாவது 2,30,00,000 பயணிகளை கொண்டு நம்முடைய சென்னை விமான நிலையம் இன்றைக்கு 5ஆம் இடத்துக்கு பின்தங்கி வந்திருக்கிறது. பரந்தூரில் விமான நிலையம் வரும் என நம்பி ஸ்ரீபெரும்புதூரில் ஆலைகளை துவங்கிய எலக்ட்ரானிக் நிறுவனங்கள் இனி என்ன செய்யும்? தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கே மிகப்பெரிய பின்னடைவு என முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. இன்னைக்கு எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியிலே தமிழ்நாடு மிகப்பெரிய முன்னேற்றத்தை பெற்றிருக்கிறது, முதலிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அங்கே அமைந்திருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் தொழிற்சாலைகள் ஸ்ரீபெரும்புதூரில் வந்திருக்கக்கூடிய இந்த வளர்ச்சிக்கு அமைந்திருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுடைய எண்ணிக்கைகள் அவர்கள் அதை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் அந்த பகுதியிலே எதிர்காலத்திலே ஒரு பெரிய விமான நிலையம் கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் வரும் என்ற நம்பிக்கையில் தான் அவர்கள் அன்றைக்கு அந்த பகுதியை தொழிற்சாலைகளை நாம் அமைத்திருக்கிறோம். அரசாங்கம் ஒரு கொள்கை முடிவை எடுக்கிறது. ஆனால் இந்த திட்டத்தின் வாயிலாக
வரவேண்டிய மிகப்பெரிய தொழில் வாய்ப்புகள் இன்றைக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. பரந்தூர் விமான நிலையத்தை கருத்தில் கொண்டு சுங்குவார் சத்திரம் வரை நீட்டிக்கப்பட்ட மெட்ரோ ரயில் திட்ட விரிவாக்கத்தை என்ன செய்ய போகிறீர்கள்? தாவேக அரசுக்கு திமுக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி. இன்றைக்கு நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? இந்த இடத்திலிருந்து வேறு ஒரு இடத்துக்கு நாங்கள் பார்ப்போம், அது குறித்து ஆய்வு எடுத்துவோம் என்று சொல்லுகிறீர்கள். அது எப்போது வரும்? அங்கே இருக்கக்கூடியவர்களிலே எத்தனை பேரை நீங்கள் வெளியேற்றக்கூடிய சூழ்நிலை வரும்? அங்கே என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு? சரி, இதே பரந்தூர்ல தான் இந்த விமான நிலையம் வரும் என்ற வகையில் அங்கே ஒரு மெட்ரோ திட்டத்தை இப்போ நமக்கு சுங்குவார் சித்திரம் வரை கொண்டு போய் அங்கே கொண்டு போயிருக்கோம். எதிர்கால இந்த மெட்ரோ திட்டத்தினுடைய நிலைமை என்ன? இங்கே நீங்க கொண்டு போற இடத்துல இப்ப பெங்களூர் டு சென்னை அந்த புதிய சாலை, நான்குவழி சாலை இப்போ வந்து கொண்டிருக்கிறது. இந்த இதோட அலைன்மெண்டோட பரந்தூர் இருந்தது. இனி வரக்கூடிய இடங்கள் எப்படி இருக்கும்? அந்த இடத்துல எந்த வகையில நீங்கள் செய்ய போகிறீர்கள்? அரசியல் காரணங்களுக்காக மாநிலத்திற்கான திட்டம் ரத்து செய்யப்படுவது பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும். பரந்தூர் விமான நிலையத்தை கைவிடுவதை திரும்பப் பெற திமுக வலியுறுத்தல். பரந்தூர் விமான நிலையத்திற்கு தேவையான 5700 ஏக்கர் நிலத்தில் 90% கையகப்படுத்தப்பட்டுவிட்டது. இழப்பீடு பெற்றவர்கள், நிலத்தை கொடுத்தவர்கள் நிலை என்னவாகும் என தங்கம் தென்னரசு கேள்வி. ஏற்கனவே தமிழ்நாட்டிற்கு ஹோசூர் விமான நிலையம் மறுக்கப்பட்டுவிட்டதாக திமுக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். ஆந்திராவின் குப்பத்தில் விமான நிலையம் அமைந்தால் ஹோசூர் தொழில் நிறுவனங்கள் சென்றுவிடும் என்றும் ஆதங்கம். ஆந்திர அரசு ஏற்கனவே அங்கே ஒரு விமான நிலையம் அமைக்கக்கூடிய கருத்துரு இருக்கிறது. ஏற்கனவே ஓசூர் விமான நிலையத்தை நாம் இழந்திருக்கிறோம். பெங்களூர்ல இப்ப 2வது ஏர்போர்ட்டுக்கு போயிட்டாங்க. குப்பத்தில் ஆந்திராவில் ஒரு ஏர்போர்ட் வருது. சுத்தி ஓசூரை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் இன்னைக்கு ஏர்போர்ட்டுகள் வருகிற போது ஓசூர்ல நமக்கு அனுமதி மறுக்கப்பட்டு அது ஓசூரை நாம் இழக்கிறோம். இப்ப மீண்டும் பரந்துரையும் இழந்தால் இந்த நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி எங்கே போகும்? பொருளாதார இலக்கு எங்கே போகும்? பரந்தூர் விமான நிலையத்தை கைவிடுவது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை படுகுழியில் தள்ளிவிடும் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை. உலகத்தரத்திலான ஒரு விமான நிலையத்தை வேண்டாம் என மறுத்திருப்பது மாற்றமல்ல, பெருத்த ஏமாற்றம் எனவும் பதிவு. சென்னைக்கு 2வது விமான நிலையம் மிகவும் அவசியம் என்பதால் அதற்கான இடத்தை விரைந்து கண்டறியுமாறு அன்புமணி வலியுறுத்தல். முடிவில் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதால் புதிய விமான நிலையம் அமைக்கும் முயற்சி கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் பின்னோக்கி சென்றுள்ளதாக கவலை. பரந்தூர் விமான நிலையத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட 1700 ஏக்கர் நிலத்தை தமிழ்நாடு அரசு என்ன செய்ய போகிறது என அண்ணாமலை கேள்வி. புதிய விமான நிலையத்திற்கு இடம் தேர்வு தாமதமாவது மாநில முன்னேற்றத்தை 10 வருடங்கள் பின்னோக்கி இழுத்துச் சென்றுவிடும் எனவும் கவலை. காங்கிரஸ், பிசிக்கு, ஐயுஎம்எல் இடதுசாரிகள் இல்லை என்றால் திமுகவுக்கு 10 தொகுதிகள் கூட கிடைத்திருக்காது. திமுக எதிர்க்கட்சியாக இருக்க காரணமே கூட்டணி கட்சிகள்தான் என சட்டப்பேரவையில் அமைச்சர் ஆதவர்ஜுனா ஆவேசம். தனி பெரும் கட்சியாக நின்று 108 தொகுதி வாங்கியிருக்கோம். தனி பெரும் கட்சி, வெறும் இளைஞர்கள் மட்டும். 23 கட்சி கூட்டணி இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. திமுக 10 தொகுதி ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. காங்கிரஸ் இல்லன்னா, விசிகே இல்லன்னா, கம்யூனிஸ்ட் இல்லன்னா, ஐஎம்எல் இல்லன்னா, சென்னையிலே சொல்றேன், சென்னையிலே இஸ்லாமியர்கள் ஏன் ஓட்டு போட்டாங்க தெரியுமா? விசிகேவும் காங்கிரஸும் ஐஎம்எல் இருந்தாலும் இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டாங்க. சென்னையில இதுவரைக்கும் திமுக 62ல இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். பெரிய தோல்விகள் சென்னையில இருந்ததே கிடையாது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்துல 16ல 14 தொகுதி தோத்துருக்காங்க. 14 தொகுதி. சட்டப்பேரவை தேர்தலில் தனியாக நின்று 108 தொகுதிகளில் வென்றுள்ளது தமிழக வெற்றி கழகம். தனியாக நின்று 50 தொகுதிகளை வெல்ல முடியுமா என ஆதவர்ஜுனா திமுகவிற்கு சவால்.
நீங்க இன்னைக்கு எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் காங்கிரஸ், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் கம்யூனிஸ்ட், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் ஐஎம்எல், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் விசிகே, நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் கூட்டணி. இதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்களை மாதிரி திமுக தனியா நின்று ஒரு தேர்தல் 50 தொற்று சொல்லுங்க பாப்போம், 50 தொற்று சொல்லுங்க பாப்போம். ஒரே ஒரு தேர்தல் திமுக தனியா நின்று 50 தொற்று சொல்லுங்க. அப்பதான் இந்த கூட்டணி கட்சியோடைய அருமை திமுகவுக்கு தெரியும். உட்காருங்க. தங்கள் கூட்டணியில் இருந்த கட்சிகளின் ஆதரவுடன் தான் தாவேக ஆட்சி நடைபெறுவதாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் KN நேரு பதிலடி. ரோஷம் இருந்தால் தங்களுடன் கூட்டணியில் இருந்து கட்சிகளை வெளியேற்றிவிட்டு தாவேக ஆட்சியை நடத்தட்டும் எனவும் ஆவேசம். கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்றோம் என்று அது நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம், அதெல்லாம் ஒன்றுமில்லை. எங்களுடைய கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்றவருடைய ஆதரவோடு தான் நீங்கள் இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கிறீர்கள். அதை செஞ்சு உங்களுக்கு அவ்வளவு ரோசமா தனியா நின்னா அவரை வெளியே அனுப்பிச்சு விட்டு ஆட்சி வந்தீங்க. ஏன் வெளியே, ஏன் அவர் வந்து 80ல தோத்து போய் நின்ன போது காங்கிரஸை கை கொடுத்தது திமுக இல்லைன்னா காங்கிரஸே வந்திருக்காது. எப்படி அப்படி சொல்றது? எந்த ஒரு கட்சிக்கும் மற்ற கட்சிகள் அடிமை இல்லை எனவும் தேர்தல் முடிந்துவிட்டால் கூட்டணி முடிந்துவிட்டது என்றும் அமைச்சர் ஆதவர்ஜுனா விளக்கம். தங்களால் தான் காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகள், முஸ்லிம் லீக் கட்சிகள் வென்றுள்ளதாக திமுக ஆதிக்க மனநிலையில் இருப்பதுதான் பிரச்சனை எனவும் திட்டவட்டம். ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்த அடையாளம் இருக்கிறது. ஒரு தேர்தல் முடிஞ்ச பிறகு யாருக்கு யாருடன் சேர வேண்டும், யாருடன் ஆட்சி அமைக்க வேண்டும், அந்தந்த கட்சியோட நிலைப்பாடு. இது யாருக்கும் அடிமை கிடையாது. ஒரு தேர்தல் முடிஞ்சவன கூட்டணி முடிஞ்சிடும். திமுக வந்து இவர்களால் தான் கூட்டணி கட்சி வெற்றி பெறுதுன்னு ஒரு ஆதிக்க மனப்பான்மை இருக்கு பாத்தீங்களா? அந்த ஆதிக்க மனப்பான்மை தான் நாங்க क्वेश्चन கேக்குறோம். எம்எல்ஏக்களை மட்டுமே வைத்துக் கொண்டு காங்கிரஸ் ஆதரவுடன் தமிழ்நாட்டை திமுக ஆண்டதாக அமைச்சர் செங்கோட்டையன் விமர்சனம். ஆட்சியை தொடர உதவிய காங்கிரசுக்கு திமுக என்ன உதவி செய்தது எனவும் கேள்வி. உயர்கல்வி அமைச்சர் விஸ்வநாதன் ஒவ்வொரு வாக்கியத்தையும் இருமுறை கூறுவதாக KN நேரு கிண்டல். நீங்கள் மட்டும் உங்கள் கட்சித் தலைவர் குறித்து 4 நிமிடம் பேசினீர்களே என பதிலடி கொடுத்த அமைச்சர் ஆதவர்ஜுனா. கடந்த ஆட்சியில் பள்ளிக்கல்வித்துறையில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக மரிய வில்சன் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் பள்ளிக்கல்வித்துறையில் கட்டாயப்படுத்தி காசு வாங்கியதற்கு தாமே சாட்சி என்றும் விமர்சனம். நிறைய இப்போ முறைகேடுகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, நிறைய பேர் மேலே வழக்கெல்லாம் போட்டிருந்தாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா கட்டாயப்படுத்தி தான் காசு வாங்கியிருக்கிறாங்க. அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிக்கப்பட்ட ஆள் நான். கட்டாயப்படுத்தி இது வந்து நிறைய இடத்துல வந்து நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து துறைகளையும் காட்டிலும் பொதுப்பணித்துறையில்தான் நிதி லீக்கேஜ் அதிகம். 30 நாட்களாக தகவல்களை திரட்டி வருவதாகவும் முழுவதுமாக முடிக்க 3 மாதங்களாகும் என அமைச்சர் ஆதவர்ஜுனா சட்டப்பேரவையில் தகவல். பொதுப்பணித்துறையில் பொதுவாக பல்வேறு லீக்கேஜ்கள் இருந்தாலும் நெடுஞ்சாலைத்துறையில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி பொதுப்பணித்துறையில் ஃபினான்ஸ் செக்ரட்டரி லெவலில் பேசிகிட்டு இருக்கும்போது அதிகமான லீக்கேஜ் வந்து இந்த மெயின்டெனன்ஸ், அதாவது புதிய பள்ளிகள் கட்டணும், புதிய கல்லூரிகள் கட்டணும்னு வந்து ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் நாம் வந்து இங்கே பேசிட்டு இருக்கோம். திமுக மூத்த உறுப்பினர்கள் படித்த காலத்தில் காமராஜர் ஆட்சி என்பதால் பள்ளியும் கல்வியும் சிறப்பாக இருந்ததாக அமைச்சர் ஆதவர்ஜுனா பதிலடி. தனியாருக்கு இணையாக அரசு பள்ளிகளும் மாற வேண்டும் என முதலமைச்சர் விஜய் நினைப்பதாகவும் பேச்சு. ஒரு அரசு கல்வி வந்து ஒரு ஈக்குவலா ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலா இருக்கணும். ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்குள்ள போனா எப்படி இருக்கும்? ஒண்ணும் இல்லை, என்னுடைய மகனே என்னுடைய ஸ்கூல்ல போகும்போது ஒரு நல்ல டாய்லெட் இருக்கு, நல்ல கிரவுண்ட் இருக்கு, விளையாடக்கூடிய நல்ல வசதி இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்பொழுது மித்த குழந்தைகளுக்கு இது மாதிரி எப்ப கிடைக்கணும்? ஏன்னா நான் ஒரு அரசு பள்ளியில் படித்த மாணவன். நீங்க எங்க படிச்சீங்க? நான் அங்கதான் படிச்சு வந்தேன். அல்ல, அந்த காலம் வேற, காமராஜர் காலம் வேற. நீங்க படிக்கும்போது காமராஜர் இருந்தார் முதலமைச்சரா, அப்ப இருந்தது வேற. நீங்க காமராஜர் காலத்துல படிச்சதுனால ஸ்கூல் நல்லா இருந்துச்சு.
திருப்பி நாங்கள் பதிவு பண்ணுறோம், அரசு கல்லூரிய கட்டணங்கள் சரியாக இல்லை. தாங்கள் அரசு பள்ளிகளில்தான் படித்ததாகவும் அரசு பள்ளி கட்டிடங்கள் தரமாக இருப்பதாகவும் சட்டப்பேரவையில் திமுக எம்எல்ஏக்கள் குறுக்கீடு. காமராஜர் காலத்தில் கட்டப்பட்டதால் தரமானதாக இருந்திருக்கும் என அமைச்சர் ராதாவர்ஜுனா பதிலடி. தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளிகளில் 777 கோடியே 58 லட்சம் ரூபாய் செலவில் சிசிடிவி கேமராக்கள், 25,578 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளதாக அமைச்சர் ராஜ்மோகன் சட்டப்பேரவையில் தகவல். மிக முக்கியமா கண்காணிப்பு கேமரா, எந்த இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா இருக்கோ அந்த இடத்துல குற்றம் நடப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவு. அதனால பள்ளிகளில் 24,578 கண்காணிப்பு கேமராக்களுக்கான வேலைகளும் செய்திருக்கிறோம். இதற்கான அந்த பணிகளுக்கான மொத்த செலவினம் 727.58 கோடி ரூபாய் செலவாயிருக்கு. அவை குறிப்பிலிருந்து சபாநாயகர் நீக்கினால் நேரலை வீடியோ உடனுக்குடன் ரீல்ஸாக மாற்றப்பட்டு செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்று விடுகிறது. திட்டமிட்டு சென்ற ஆட்சியில், திட்டமிட்டு ஏற்கனவே இருந்த ஆட்சியில் என்று எங்களுடைய ஆட்சியை குறிப்பாக குற்றம் சாட்டுகிறார். அதை பற்றி ஒரு விளக்கம் சொல்லணும். நான் கேட்கிற பொழுது எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அதிக்கணும். நீங்க எக்ஸ்பென்ஸ் பண்றேன்னு சொல்றீங்க, ஆனாக்கா பேசிய பேச்சு அப்படியே லைவ்ல போயிடுது. நீங்க சொல்லி புரோஜனம் இல்ல, விரைவில் அதை பற்றி ஒரு முடிவு எடுக்கிறோம். அதனால என்னன்னா, அவங்க சொல்லுகிற குற்றச்சாட்டு சொல்லுகிற பொழுது உடனே எங்களை அனுமதிச்சாதான் அதுங்க பதில் சொல்ல முடியும். நீங்க அவர் பின்னால சொல்லுங்க பின்னால சொல்லுன்றீங்க, அதுக்குள்ள ரீல் கட்டி மேல போயிடுது. ரீல் ஏவவேலுவின் புலம்பலை பார்த்து முதலமைச்சர் விஜய் சட்டப்பேரவையில் புன்னகை. இரண்டு ஏக்கருக்கும் குறைவாக விவசாய நிலமுள்ள விவசாய குடும்பங்களை சேர்ந்த மாணாக்கர்களுக்கு கல்வி கட்டண விலக்கு. அரசு கல்லூரிகள் அல்லது பல்கலைக்கழகங்களில் படிக்கும் பட்சத்தில் முழு கல்வி கட்டணம் விலக்களிக்கப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் விஸ்வநாதன் அறிவிப்பு. தவிக மட்டும் ஆட்சிக்கு வரவில்லை என்றால் தனது தொகுதி வரைபடத்திலேயே இருந்திருக்காது என கூறிய உசிலம்பட்டி தவிக எம்எல்ஏ விஜய். தண்ணி இல்லாம இங்க மக்கள் ஒரு 5000 ஆரம்பிச்சாங்க. ஒரு 30 வருஷத்துல இருந்து இன்னைக்கு 20,000 குடும்பங்கள் வெளி மாநிலத்தில் போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மக்கள் எல்லாம் வெளி மாநிலத்தில் வேலை பார்க்கறதுக்கு ஒரு அடிப்படை வசதி, ஒரு விவசாயிகள் தண்ணி இல்லாம இருக்காங்கன்றத எங்களோட கோரிக்கை. அது ஒரு பிரதான கோரிக்கை. இன்னொரு விஷயம், நல்ல வேளை தமிழக வெற்றி கழக அரசு இந்த தடவை வந்துருச்சு. இல்லைன்னா எங்கள் பகுதியே இந்த மேப்பிலே காணா போயிருக்கும். உசிலம்பட்டி மேப், அந்த மேப்பில் தமிழ்நாடு மேப்பிலே உசிலம்பட்டி காணா போயிருக்கும். எந்த ஒரு நலத்திட்டையும் செய்ததே இல்லை. தண்ணீர் பிரச்சினை குறித்து உருக்கமாக பேசிய நிலையில் சட்டப்பேரவையிலேயே அழைத்து விசாரித்தார் முதலமைச்சர் விஜய். தேர்தல் வழக்குகள் முடியும் வரை தமிழகத்தில் 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் கிடையாது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தரப்பில் பதில் மனு. திருச்சி கிழக்கு, விராலிமலை உள்ளிட்ட 5 தொகுதி இடைத்தேர்தலுக்கு விதிக்கப்பட்ட தடை நீட்டிப்பு. அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை தடையை நீட்டித்தது உச்சநீதிமன்றம். உசிலம்பட்டி தவிக எம்எல்ஏ விஜய் பேசிய போது இருக்கையில் அமர்ந்து கொண்டே ஒருமையில் பேசியதாக புகார். வாசுதேவநல்லூர் திமுக எம்எல்ஏ ராஜா மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கடுமையாக எச்சரித்த சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர். மாண்பு உறுப்பினர் தொடர்ந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பிரயோகித்தால் நடவடிக்கை எடுப்பேன், அமைதியா இருங்க. அப்புறம் அதுக்காக பதில உட்கார்ந்தபடியே சொல்லுவாரா? We challenge you to find a better villa at just ₹1.29 crores in Kelambakam, Moyamar. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.